Morning students, today we are going to see about vectors. Okay, so vector is a most important tool which is used in biotechnology. Okay, so another major component of gene cloning experiment வந்து பார்த்தீங்கன்னா is a vector such as plasmid is very important. Okay, so இந்த plasmid ஏற்கனவே உங்களுக்கு எதில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், that is bacterial chromosomesல இருக்கும். நார்மலாக ஒரு DNA strand இருக்கு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா plasmidனா சொல்கிறோம், வெக்டார்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த வெக்டார் தான் வந்து gene cloning experiment ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா vector is a small DNA molecules capable of self replication and it is used as a carrier. இப்போ இதை சொல்கிறேன் நான் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி ஒரு ஜீன் செல் கண்டெய்னிங் ஜீன் இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ராக்மெண்ட்ஸை கட் பண்ணிடுறீங்க. அப்போ இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறோம், இல்லை இன்சர்ட்னு சொல்கிறீங்க. இந்த பிளாஸ்மிடில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறீங்க வித் ஹெல்ப் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். ஸோ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறது டிஎன்ஏ லைகேஸ். இப்போது இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்சர்ட்டும் இந்த பிளாஸ்மிட் தான் வெக்டார், இதுதான் டூல்ஸ், இதுதான் கேரியர். ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்கேன், யூஸ் எஸ் அ கேரியர். எது கேரி பண்ணுதுன்னா இன்சர்ட்டை கேரி பண்ணுது, இந்த டிஎன்ஏ குரோமோசோம்ஸை கேரி பண்ணுது. அப்போ உங்களுக்கு ஆர்டிஎன்ஏ ஃபார்ம் ஆகுது. லைகேஸ் என்சைம் வந்து ஜாயின் பண்ணும்போது ஆர்டிஎன்ஏ, திஸ் ஆர்டிஎன்ஏ இஸ் இன்ட்ரோடியூஸ் இன்டு த ஓஸ்ட் செல்ஸ் ஈக்குவலி பாக்டீரியம்ல. அப்போ ஓஸ்ட் செல்ஸ்குள்ளே இன்ட்ரோடியூஸ் ஆயிடுச்சுன்னா திஸ் ஆர்டிஎன்ஏ இங்கே என்ன நடக்கும்னா செல்ஃப் ரெப்ளிகேஷன்ஸ் நடக்கும். அதான் சொன்னேன். அப்போ ஓஸ்ட் செல்லுக்குள்ளே என்ன நடக்கும்னா செல்ஃப் ரெப்ளிகேஷன்ஸ். So capable of self replications and used as a carrier and transport of DNA fragments which is inserted into it. Insert into O cell insert பண்ணோன்னே for cloning experiment. We can see the identical copies of DNA வந்து produce ஆகும். So vector is also called as cloning vehicle. இதுதான் வந்து cloning vehicle. இங்கே ஏன்னா DNA இன்செர்ட்டை வந்து DNA வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறதுனால இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிளாஸ்மிடை இந்த வெக்டர்னு சொல்கிறாங்க, cloning vehicle சொல்கிறாங்க, இல்லைன்னா cloning DNAன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா டூ டைப் சொல்கிறாங்க. ஒன்று வந்து குளோனிங் வெக்டார் அண்ட் எக்ஸ்பிரஷன் வெக்டார். குளோனிங் வெக்டார்னு சிம்பிளாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க பாரு. குளோனிங் வெக்டார் இஸ் யூஸ் ஃபார் குளோனிங் ஆஃப் டிஎன்ஏ இன்செர்ட். அப்போது குளோனிங் ஆஃப் டிஎன்ஏ இன்செர்ட், இந்த டிஎன்ஏ இன்செர்ட் என்ன பண்ணுறோம், பிளாஸ்மிடில் இன்செர்ட் பண்ணி உங்களுக்கு ஓசெல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் producing identical copies of our DNA. Okay, that is cloning of DNA inside the what suitable host. This we call as cloning vector. எக்ஸ்பிரஷன் வெக்டர்னா இட் இஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் த டிஎன்ஏ இன்சர்ட். நம்ம இந்த பிளாஸ்மிட் மூலம் இங்கே இருக்க ஜீனை இந்த டிஎன்ஏ எடுத்துன்னு வந்து ஓ செல்ஸில் இன்சர்ட் பண்ணும்போது அந்த டிஎன்ஏ இன்சர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசிங் அந்த பாக்டீரியா செல்லுக்குள்ளே இட் எக்ஸ்பிரஸ் ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீன்ஸ். எந்த ப்ரோட்டீன் எக்ஸ்பிரஸ் பண்ணோம், இந்த ஜீன் எதுலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம், டோனார், இந்த இன்சர்ட்லேருந்து எடுத்துன்னு வந்திருக்க ஜீன் வந்து பார்த்தோன்னா இட் எக்ஸ்பிரஸ் ப்ரோட்டீன்ஸ் இன் ஏ பாக்டீரியல் செல்ஸ் inside the host. ஓகே, அதான் சொல்கிறாங்க பாரு. இட் இஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் த டிஎன்ஏ இன்சர்ட். DNA insert gene of interest for producing specific proteins எதுல inside the host is called expression vectors. Simply we say that is producing of specific protein inside the vectors is called expression vector னு சொல்லலாம். And cloning vector is used for cloning of DNA inside the suitable host. So these are the two types of vectors. One is cloning vectors and expression vectors. ஸோ what are the properties of vectors? நீங்கள் வெக்டார் சொல்கிறீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறீங்க, டூல்ஸ்னு சொல்கிறீங்க. ஒரு டிஎன்ஏ ஒரு ஜீனை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு இன்சைட் த ஓஸ் செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஆர்டிஎன்ஏ காப்பீஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், ஐடென்டிக்கல் காப்பீஸ் ஆஃப் ஆர்டிஎன்ஏ ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்கிறீங்க. ஸோ ரெப்ளிகேஷன் நடக்குதுன்னு சொல்கிறீங்க, இட் இஸ் அ கேரியர்னு சொல்கிறீங்க. ஸோ வாட் இஸ் அ ஃபங்க்ஷன், வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டர் அப்படின்னு சொல்லும்போது வெக்டார்ஸ் ஆர் ஏபிள் டு ரெப்ளிகேட். உங்களுக்கு தெரியும், ஒரு ஓஸ்ட் செல்லில் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அந்த வெக்டார் அந்த பிளாஸ்மிட் வந்து ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கேரி பண்ணுறதுனால இட் ரெப்ளிகேட்ஸ். ஆட்டோனோமஸ்லையும் கொடுத்துருக்காங்க, தனிச்சையாக ரெப்ளிகேட் ஆகும். டு ப்ரொடியூஸ் வாட் மல்டிபிள் காப்பீஸ், அதிகமான காப்பீஸ் ஆஃப் ஆர்டிஎன்ஏ வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஆஃப் தேம் அலாங் வித் த டிஎன்ஏ இன்செர்ட். நம்ம எந்த டிஎன்ஏ வந்து அந்த வெக்டாரில் ஜாயின் பண்ணமோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் அதோட பண்புகள் தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஸ்ட் செல்லில் எக்ஸ்பிரஸ் ஆகும். அதை எக்ஸ்பிரஷன் வெக்டார்னு சொன்னேன் கரெக்டாக, அலாங் வித் த டிஎன்ஏ இன்செர்ட் இன் த ஓஸ்ட் செல்ஸ். அப்போது வெக்டாரோட சைஸ் சொல்லும்போது இட் ஷுட் பி வெரி ஸ்மால் இன் சைஸ் ஆஃப் லோ மாலிகுலர் வெயிட். எவ்வளோ லெஸ் தென் வந்து 10 கிலோ பேஸ் பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த சைஸ். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்கிறதுனால லோ மாலிகுலர் வெயிட் 10 கிலோ பேஸ் இருக்கிறதுனால ஸோ தட் என்ட்ரி ஆர் ட்ரான்ஸ்ஃபர் இன்டு ஓ செல் இஸ் ஈஸி. ஸோ இந்த டிஎன்ஏ இன்சர்ட்டை வெக்டரில் இன்சர்ட் பண்ணி அதை பிளாஸ்மிடில் இன்சர்ட் பண்ணி நம்ம அந்த ஆர்டிஎன்ஏவை ஒரு பாக்டீரியல் செல்லுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் லோ மாலிகுலர் வெயிட் 10 கிலோ பேஸ் உங்களுக்கு இருக்கிறதுனால வெரி ஸ்மால் சைஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பிளாஸ்மிடை இந்த டிஎன்ஏ இன்செர்ட்டில் சேர்த்து இந்த பண்புகள் உள்ள ஜீனை இங்கே சேர்த்து நம்ம ஆர்டிஎன்ஏ இன்ட்ரோடியூஸ் பண்ணுவது பாக்டீரியா செல்லுக்குள்ளே இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஈஸியாக இந்த செல்லுக்குள்ளே நுழைச்சி இந்த பிளாஸ்மிடை இன்சர்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த பிளாஸ்மிடில் என்னென்ன பண்புகள் இருக்குது, என்னென்ன இருக்குது அதில்
சொல்லும்போது உங்களுக்கு 3 இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ்? 3 இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லியிருக்காங்க. வெக்டர்ஸ் மஸ்ட் கண்டெயின் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்ஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஓ செல்லில் வந்து ரெப்ளிகேட் ஆகிட்டு உங்களுக்கு நிறைய ஐடென்டிக்கல் காப்பீஸ் ஆஃப் ஆர்டிஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஓஆர்ஐன்னு சொல்கிற ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்ஸ் இருக்கணும். இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ திஸ் இஸ் அ ரீஜன் ஓஆர்ஐ. this is a small size double stranded vector, that is plasmid. ஸோ பிளாஸ்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டில் உங்களுக்கு வந்து ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இந்த ரீஜன் தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பாக்டீரியா ரெப்ளிகேட் ஆகும், அந்த ஜீன் வந்து ரெப்ளிகேட் ஆகும், ஆர்டிஎன் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ வெக்டர்ஸ் கண்டெய்ன்ஸ் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் so that it can independently replicate within the host cells. உங்களுக்கு host cellல இண்டிபெண்ட்டாக உங்களுக்கு வந்து அந்த ரெப்ளிகேஷன் சொல்கிற அந்த ஜீன் இருக்கிறதுனால உங்களுக்கு ரெப்ளிகேஷன்ஸ் அதிகமாக நடக்கும், நிறைய ஆர்டிஎன்ஏ காப்பீஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, it should contain suitable markers such as antibiotic resistance to permit its detections in transformed host cells. நம்ம அந்த host cell transform பண்ணுறதுல அதில் அந்த வெக்டரில் வேறு என்ன இருக்குன்னு சொல்லும்போது உங்களுக்கு suitable marker இருக்குது. This is a suitable marker. Okay, இந்த suitable marker சொல்றாங்க பாரு, it should carry suitable marker traits that enables the containing the vector to be selected or identified. The suitable marker வந்து பார்த்தனா அது what is suitable marker? It is antibiotic resistant genes. Antibiotic resistant gene இருக்கு. So this plasmid contains suitable marker. உங்களுக்கு இது அடுத்த டாபிக்ல சொல்றேன். What is suitable marker? What is the antibiotic resistant gene? Okay, அடுத்தது vectors should have unique target sites for integration with insert. பாருங்க, ஸோ இந்த வெக்டார் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டார்கெட் சைட் இருக்கும். இது வந்து டார்கெட் சைட். இந்த டார்கெட் டிஎன்ஏவை ரெஸ்ட்ரிக்ஷன் நியூக்ளியஸ் மூலம் நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டார்கெட், இந்த இடம் டார்கெட், இதுதான் டார்கெட்னு வச்சுங்க. ஓகே, ஸோ யூனிக் டார்கெட் சைட் ஃபார் இன்டெகிரேஷன் வித் டிஎன்ஏ இன்சர்ட். இந்த டிஎன்ஏ இன்சர்ட், இந்த ஃபாரின் டிஎன்ஏ, இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம இந்த வெக்டாரில் ஜாயின் பண்ணுறோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட யூனிக் டார்கெட் சைட்ஸ் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நியூக்ளியஸ் மூலம் இந்த டார்கெட் சைட்ஸை வந்து இந்த பிளாஸ்மிடில் இந்த குறிப்பிட்ட டார்கெட் சைட்டில் இன்சர்ட் பண்ணுறோம். ஓகே, அப்போ டிஎன்ஏ லைகேஸ் மூலம் இன்சர்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த டிஎன்ஏ இன்சர்ட் இட் கேரிஸ் ஜீனோம். டிஎன்ஏ இன்சர்ட் இட் கேரிஸ் வாட்? ஜீனோம், டார்கெட் டிஎன்ஏ. அப்போ என்ன பண்ணுறோம், இட் இஸ் இன்ட்ரோடியூஸ் இன்டு த ஹோஸ்ட் செல்ஸ், ஈக்குவலி பாக்டீரியா இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். அப்போ more than one restriction sites, most of the commonly used cloning vectors having more than one restriction sites. இப்போ ஒரே ஒரு restriction sites தான் இருக்குது. அப்போ more than one restriction sites இல்லை ஒரு restriction sites இருக்கும், இல்லை 2-3 restriction sites இருக்கும். அந்த டார்கெட் டிஎன்ஏ இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். இதை தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா மல்டிபிள் குளோனிங் சைட் சொல்கிறீங்க. எந்த டார்கெட் டிஎன்ஏ எந்த ரீஜனில் நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்கன்னா அதை என்ன சொல்கிறீங்க? மல்டிபிள் குளோனிங் சைட், MCSன்னு சொல்கிறீங்க, இல்லை பாலிலிங்கான்னு சொல்கிறீங்க, இல்லைன்னா பாலிலிங்கா. த ப்ரெசன்ஸ் ஆஃப் இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த ரீஜன் தான் என்ன சொல்கிறீங்க? MCS குளோனிங் சைட். இந்த டார்கெட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த பிளாஸ்மிட் எடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம நார்மலாக ஈக்குவலி பாக்டீரியா இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். நான் இன்சர்ட் இன் ஈக்குவலி ஹோஸ்ட் செல்ஸ் ப்ரொடியூசஸ் மல்டிபிள் காப்பீஸ், அதிகமான ஐடென்டிக்கல் காப்பீஸ் ஆஃப் ஆர்டிஎன்ஏ ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த டாபிக், இந்த பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றினா இந்த யூனிட் டார்கெட் சைட் இருக்குது. இந்த டார்கெட் சைட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் நியூக்ளியஸ் மூலமாக ஒரு குறிப்பிட்ட டார்கெட் டிஎன்ஏ இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். எந்த ரீஜன் நம்ம டார்கெட் சைட்ஸில் இந்த டிஎன்ஏ இன்சர்ட் பண்ணுறோமோ இது வந்து மல்டிபிள் குளோனிங் சைட்ஸ்ன்னு சொல்கிறோம், ஆர் பாலிலிங்கர் சொல்கிறோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராசஸர், இந்த plasmid containing, that is vector containing target DNA, it is introduced into E. coli bacterium and produces multiple copies. So presence of MCS facilitates the use of restriction enzymes. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் குளோனிங் சைட்ஸுக்கு உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் மூலமாக டார்கெட் DNA இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஒன் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ரெப்ளிகேஷன் நடக்கும்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும், அந்த பிளாஸ்மிடில் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கும், சூட்டபிள் மார்க்கர், தட் இஸ் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கும், யூனிக் டார்கெட் சைட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு பிக்சரில் நான் ஏற்கனவே சொன்ன ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இந்த சைட்டு. ஸோ இதெல்லாம் பாருங்கள், திட் இஸ் என்சைம்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் என்ன, எந்த பாக்டீரியா மூலமாக உங்களுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்கேன். IN3 இந்த ரீஜன், இது IN3 வந்து ஒரு குறிப்பிட்ட பேஸ் பேரை கட் பண்ணோம், ஈக்குவலி வந்து குறிப்பிட்ட பேஸ் பேரை கட் பண்ணோம். இதுதான் ஒரு டார்கெட் சைட். ஓகே, இந்த டார்கெட் சைட்டில் நம்ம வந்து ஒரு டிஎன்ஏ டார்கெட் ஜீன் இன்சர்ட் பண்ணால் இது ஒரு இந்த பாக்டீரியா வந்து இன்வால்வ் ஆகிட்டு உங்களுக்கு இந்த என்சைம்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிட்டு உங்களுக்கு இந்த டார்கெட் டிஎன்ஏ வந்து பொறித்துரும். இப்போ இந்த இடத்துல எனக்கு தேவைன்னா ஈக்குவலி பாக்டீரியா வந்து இந்த டார்கெட் டிஎன்ஏ வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த டார்கெட் இந்த ஜீனை பேஸ் பேரை கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு டார்கெட் டிஎன்ஏ எனக்கு இந்த இடத்துல வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒவ்வொரு என்சைம்ஸ், தட் இஸ் யூனிக் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் கிளீவ் சைட். ஓகே, யூனிக் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒவ்வொன்றும் தனித்தனியாக அதோட பண்புகளை நிர்ணயிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே,
ஸோ எந்த இடத்துல வேணால் நம்ம அந்த டார்கெட் டிஎன்ஏ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அப்போ பிளாஸ்மிடில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு பாக்டீரியல் செல்லுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டா உங்களுக்கு ரெப்ளிகேஷன்ஸ் நடக்கும். மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் ஆர்டிஎன்ஏ வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ குளோனிங் வெக்டர் மஸ்ட் contain an origin of replication recognized in the host cells. Okay, replication எங்க நடக்கும்? host cell நடக்கும். So that it is replicated along with the DNA that it carries. Along with the DNA னா எந்த ஜீன்ல இருந்து நம்ம DNA எடுத்து நம்ம பிளாஸ்மிட்ல இன்சர்ட் பண்றோமோ அது ஏற்கனவே சொன்ன அந்த DNA insert or gene of interest அதான் சொல்றாங்க DNA that it carries. Okay, so அது உங்களுக்கு suitable marker பத்தி சொல்லிருக்காங்க. இப்போ இதோட எக்ஸ்பிளனேஷன் அடுத்த டாபிக்ல சொல்றேன் பாருங்க. A cloning vector needs a single cleavage site. Cloning vector needs a single cleavage site, ஒரு குறிப்பிட்ட cleavage site. Okay, for each one one or more restriction enzymes are used. ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒரு cleavage site இருக்கும். அந்த cleavage siteல நம்ம கட் பண்ணி நம்மளுக்கு தேவையான டார்கெட் DNA இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார். ஸோ இப்போ பாருங்கள் the following are the features that are required to facilitate cloning into the vector. நம்ம வெக்டார் வந்து பார்த்தோன்னா ஒரு பாக்டீரியல் செல்ல ஹோஸ்ட் செல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ் இருக்குது ஏற்கனவே சொன்னால் உங்களுக்கு வந்து முக்கியமானது 3 சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன், செகண்ட் ஒன் இஸ் செலக்டபிள் மார்க்கர் அண்ட் க்ளோனிங் சைன்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ திரும்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. திஸ் இஸ் அ சீக்வன்ஸ் ஃப்ரம் வேர் த ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட்ஸ். ஓகே, எந்த இடத்துல ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதோ அதான் அந்த சீக்வன்ஸ். அந்த பிளாஸ்மிடில் எந்த ரீஜனில் வந்து ஓஆர்ஐ இருக்கோ அங்கே தான் ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ வென் லிங்க்ட் to sequence, அப்போ நம்ம DNA insert அங்கே லிங்க் பண்ணுறோம், can be made to replicate within the host cells. அப்போ உங்களுக்கு host cell வந்து ரெப்ளிகேஷன்ஸ் நடக்கும். எந்த ரீஜனில் ஒரு பிளாஸ்மிடில் ஓஆர்ஐ இருக்கோ அந்த இடத்துல தான் ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அடுத்தது பாரு செலக்டபிள் மார்க்கர். இன் அடிஷன் டு ஓஆர்ஐ த வெக்டர் ரிக்வயர்ஸ் a suitable marker which helps in suitable markerனா நான் வச்சுங்க ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் தான் உங்களுக்கு வந்து suitable markerன்னு சொல்லணும். which helps in identifying and eliminating non-transformants and selectively permitting the growth of transformants. What is called non-transformants? What is called transformants? Na solran parunga. Bacteria called as transformants. Bacteria E. coli bacterium தான் நான் transformants சொல்றோம். Transformants-na that is E. coli bacterium, that is plasmid சொல்றோம். Okay, இந்த வெக்டர்ல தான் சொல்றோம். Okay, transformants-na bacteria will grow because of antibiotic genes. எந்த பாக்டீரியால உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு கல்ச்சர் மீடியம் இல்லைன்னா ஒரு ஹோஸ்ட் செல் இன்சர்ட் பண்ணால் உங்களுக்கு பாக்டீரியா வந்து வளர்ச்சி ஏற்படும். ஸோ நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ்னா பாரு பாக்டீரியா நாட் ஏபிள் டு க்ரோ இன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் ஜீன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்மிடில் உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் செலக்டபிள் மார்க்கர் இல்லைன்னா, ஆன்டிபயோட்டிக் ஜீன் இல்லைன்னா உங்களுக்கு அந்த பாக்டீரியா வந்து வளர்ச்சி ஏற்படாது. அப்போ இந்த பாக்டீரியா வில் க்ரோ மீன்ஸ் இட் இஸ் கால்ட் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ். அப்போ ஒரு ஹோஸ்ட் செல்லில் வந்து உங்களுக்கு பாக்டீரியா வளர்ச்சி ஏற்படுதுன்னா, இல்லை ஒரு கல்ச்சர் மீடியம் வைக்கும்போது உங்களுக்கு பாக்டீரியா வளர்ச்சி ஏற்படுதுன்னா டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் சொல்லணும். ஒரு கல்ச்சர் மீடியத்தில் வந்து பாக்டீரியா வளர்ச்சி ஏற்படலை, உங்களுக்கு அந்த பிளாஸ்மிடில் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிற ஜீன் செலக்டபிள் மார்க்கர் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஐடென்டிஃபைங் அண்ட் எலிமினேட்டிங், அப்போ அந்த வெக்டர் என்ன பண்ணோம், செலக்டபிள் மார்க்கர் விச் ஹெல்ப்ஸ் இன் ஐடென்டிஃபையிங் and eliminating the non-transformants and selectively permitting the growth of transformants. ஓகே, நம்ம அந்த வளர்ச்சி உள்ள அந்த பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம். எதெல்லாம் வளர்ச்சி இல்லையோ, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இல்லையோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, திஸ் இஸ் கால்ட் செலக்டபிள் மார்க்கர் விச் இஸ் present in the plasmid. ஓகே, and next one is cloning site. நான் முக்கியமான சொன்னேன், in order to link the alien DNA. alien DNA னா நான் பாருங்க ஃபாரின் DNA தான். எந்த டிஎன்ஏ நம்ம எடுத்து ஒரு பிளாஸ்மிடில் இன்சர்ட் பண்ணுறோமோ அதான் ஃபாரின் டிஎன்ஏன்னு சொன்னால், உங்களுக்கு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னால் இது இன்சர்ட்னு வேர்டு யூஸ் பண்ணோம். ஓகே, இதுதான் அலியன் டிஎன்ஏன்னு சொல்லணும். refers to the piece of foreign DNA that is ligated with the vector. எது கூட ஜாயின் பண்ணுறோம், ஒரு பிளாஸ்மிட்குள்ள அந்த ஃபாரின் டிஎன்ஏவை ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வச்சு கட் பண்ணி இந்த டார்கெட் டிஎன்ஏவை அந்த பிளாஸ்மிட்குள்ளே லைகேட் பண்ண போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் இன்ட்ரோடியூஸ் இந்த பிளாஸ்மிட் என்ன பண்ணோம், ஒரு ஹோஸ்ட் செல்ஸ் ஈக்குவலி பாக்டீரியல் செல்ஸில் இன்சர்ட் பண்ண போகிறோம். எந்த டெக்னாலஜி, ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி. அப்போ அலியன் டிஎன்ஏனா ஃபாரின் டிஎன்ஏ நம்ம வச்சுங்க. எந்த டிஎன்ஏ எடுத்து நம்ம வந்து ஒரு வெக்டாரில் பிளாஸ்மிடில் சேர்க்குறோமோ அது வந்து ஃபாரின் டிஎன்ஏ சொல்கிறோம், இல்லைன்னா அலியன் டிஎன்ஏ. இப்போ பாருங்கள், இந்த வெக்டர் நீட்ஸ் டு வெரி ஃபியூ ப்ரிப்பரபிளி சிங்கிள் ரெகக்னிஷன் சைட். ஒரு சிங்கிள் ரெகக்னிஷன் சைட் மட்டும் தான் இருக்கும், ஒரே ஒரு சைட் மட்டும் தான் இருக்கும். ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஓகே, 2-3 ரெகக்னிஷன் சைட் கூட இருக்கும். ஆனால் இங்கே ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, க்ளோனிங் சைட் சொல்லும்போது எந்த ஃபாரின் டிஎன்ஏ எடுத்து நம்மளுக்கு ஒரு பிளாஸ்மிடில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோமோ ஒரு சிங்கிள் ரெகக்னிஷன் சைட் இஸ் எனஃப். ஒரு டார்கெட் டிஎன்ஏ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாஸ்மிடில் ஒரு சிங்கிள் ரெகக்னிஷன் சைட் இஸ் எனஃப். ப்ரிப்பரபிளி single recognition site for commonly using restriction enzyme. Restriction enzymes வச்சு நம்ம இந்த ஃபாரின் டிஎன்ஏவை ஒரு ரெகக்னிஷன் சைட்டில் நம்ம அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த பிளாஸ்மிட் எடுத்து ஈக்குவலி பாக்டீரியமில் வச்சு உங்களுக்கு ரெப்ளிகேஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் RDNA technology. So what are the features சொல்லும்போது உங்களுக்கு இதில் ப்ரீஃபாக சொல்லியிருக்காங்க. origin of replication, selectable marker, that is antibiotic resistant genes இருந்துச்சுன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ஏற்படும் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்கிறோம். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இல்லைன்னா நான் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்கிறோம். அப்புறம் க்ளோனிங் சைட் சொல்லும்போது ஒரே ஒரு ரெகக்னிஷன் சைட் இஸ் எனஃப் ஃபார் கீப்பிங் திஸ் RDNA
keeping this foreign DNA into the plasmid, and it is introduced into the bacterial cell for replications. Okay, so these are the properties of vector. So vector is a major component for gene cloning experiment is a vector such as plasmid. Okay, so in the plasmid தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூல்ஸ். எந்த ஜீன் வேணால் நம்ம ஒரு செல்லில் இருக்க ஜீன் எடுத்து இந்த பிளாஸ்மிட் மூலம் தான் ஒரு ஹோஸ்ட் செல் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு ஆர்டிஎன்ஏ காப்பீஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஐடென்டிக்கல் காப்பீஸ் ஆஃப் ஆர்டிஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளுக்கு எந்த பிளான்ட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொன்ன பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் உள்ள ஜீன் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம், அந்த தாவரத்தில் நோய் எதிர்ப்பு தன்மை உள்ள ஜீனை ப்ரொடியூஸ் பண்ணால் நம்ம ஒரு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பிளாஸ்மிட் டூலாக யூஸ் பண்ணி ஒரு அந்த தாவரத்தில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த தாவரம் வந்து நோய் எதிர்ப்பு தன்மைக்குரிய தாவரமாக ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா நம்ம பேன்கிரியாட்டிக் செல்ஸ் உள்ள ஜீன் எடுத்து இந்த பிளாஸ்மிட்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்போ நம்ம ஹோஸ்ட் செல்ஸ் ஈக்குவலி பேக்டீரியல் செல்ஸ்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணி ஐடென்டிக்கல் காப்பீஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அந்த ஆர்டிஎன்ஏ வந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீன் இருக்கும். அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்போ இன்சுலின் பற்றாக்குறை ஏற்படுதோ இந்த பிளாஸ்மிடை தான் ஒரு டூலாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, so it is one of the important vector, that is plasmid, used in genetic engineering, that is in biotechnology. Thank you.